ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பால் இல்லாமல் எப்படி கொழுக்கட்டை செய்கிறங்கிறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு அது ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் இந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியை நம்ம 4 பக்கமும் நல்லா மடித்து இதை நம்ம புழிஞ்சிக்க வேண்டியதான். நல்லா அந்த தண்ணியை இதில் உள்ள தண்ணியை நம்ம புழிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நாங்கள் தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம முறுக்கு போடுற அச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அந்த முறுக்கு போடுற அச்சில் இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுப்போம். இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பால் இல்லாமல் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ நம்ம மாவை இந்த முறுக்கு அச்சில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுப்போம். இப்போ நமக்கு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு அரை அளவுக்கு, இந்த பாத்திரத்தோட ஒரு அரை அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம முறுக்கு எண்ணெயில் புளிகிற மாதிரி இப்போ இந்த வெந்நீரில் நம்ம அந்த மாவை புழிஞ்சிக்கலாம். நல்லா இதே போல் புழிஞ்சிக்கோங்க. நல்லா இது போல் புழிஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா இதே போல் கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் அந்த உரலில் உள்ள மாவு எல்லாத்தையும் புழிஞ்சிட்டோம். நீங்களும் நல்லா இது போல் புழிஞ்ச பிறகு இது கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். நல்லா இதே போல் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போது இதை நல்லா கிண்டி விட்டு பாருங்கள். நமக்கு அந்த இது அருமையாக வந்திருக்கும். நமக்கு அந்த சேஃப் நல்லா இது போல் வந்திருக்கும். இப்போ நமக்கு அருமையாக ரெடியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இதே போல் நல்லா கரைச்சி இது போல் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூட இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெல்லம் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதே போல் கிண்டி விடுங்க. முந்திரி பருப்பு நான் ஒரு 4 பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சோண்டு இது கூட சேர்த்து நம்ம அதை அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான பால் இல்லாத பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.